தெய்வத்தின் குரல் மூன்றாம் பாகம். ஆச்சார விஷயங்கள், ஆதர்ஷ நிலையும் நடைமுறை சாத்தியமும். பகுதி 2. தேசத்தில் பொருளாதார சுபிக்ஷம் ஏற்பட வேண்டாமா? இதற்கு சில பேர் வியாபாரம், விவசாயம், கோரக்ஷை, பசு வளர்ப்பு செய்ய வேண்டும். வியாபாரத்துக்காக கடல் கடந்தும் போக வேண்டியிருக்கும். அப்போதுதான் பொருளாதார மேம்பாடு தேசத்துக்கு கிடைக்கும். அருளை முக்கியமாக சொன்னாலும் பொருளையும் வேத மதம் மறக்கவில்லை. அதற்கு எவ்வளவு இடமோ அதை கொடுத்துத்தான் இருக்கிறது. 4 புருஷார்த்தத்திலேயே அர்த்தம் இருக்கிறது. அறம் பொருள் என்கிறது அதுதான். லோக வாழ்க்கையை ஹிந்து மதம் அலட்சியப்படுத்துகிறது என்று சொல்வது நியாயமே இல்லாத குற்றச்சாட்டு. நம் மதத்தில் பொருள் வளர்ச்சிக்கென்றே 4 வர்ணத்தில் ஒன்றை வைத்திருக்கிறது. சமூகத்தில் பொருள் வளர்ச்சியை உண்டாக்குவதான தர்மத்தை பண்ணும் இவனுக்கு வைஷ்யன் என்று பெயர். விஸ்வம், வைஷ்யன் எல்லாவற்றுக்கும் ரூட் ஒன்றுதான். இவன் லோகம் பூராவும் போய் பொருள் தேடி வரவேண்டியவன். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்பது இவனுக்கு வைத்த தர்மம். இவனுக்காக கடல் வாணிபத்தை பெருக்கி தந்ததில் க்ஷத்திரியர்களான ராஜாக்களுக்கும் பெருமை ஏற்பட்டது. சமுத்திரத்தில் பல நாட்கள் போக வேண்டியவனை, பல தேசங்களுக்கு போக வேண்டியவனை வெஜிடேரியனாகத்தான் இருக்க வேண்டும் என்றால் முடியுமா? இவனுடைய சூழ்நிலை, காரியம் இவற்றை பொறுத்து இவனுக்கும் ஷாக போஜனம்தான் என்று வைக்காமல், இவனால் சமூகம் பெறுகிற உதவியினாலே இவனுடைய மாம்ச போஜன தோஷம் போகட்டும் என்று ஜெனரஸாக இவனுக்கு ரூல் போட்டிருக்கிறது. ஆனாலும் என்ன பார்க்கிறோம்? வைஷ்யர்களில் வடக்கே அநேக ராஜ்யங்களில் பன்யாக்கள், தெலுங்கர்களான கோமுட்டிகள், தமிழ்நாட்டு செட்டிமார்களில் சுத்த சைவர்கள் ஆகியோர் வெஜிடேரியன்களாகவே இருக்கிறார்கள். இதிலிருந்து என்ன தெரிகிறது? ஆதியில் பல தேசங்களுக்கு போய் நன்றாக செல்வம் சம்பாதித்து வந்த பின் வைஷ்யர்களும் வயசு காலத்தில் ஊரோடு செட்டில் ஆன போது தாங்களாக பிரியப்பட்டு இங்கே ஐடியலாக பிராமணன் பின்பற்றிய அஹிம்சா போஜனத்தை ஏற்றுக்கொண்டிருந்திருக்கிறார்கள். இவர்கள் ராஜாக்களைப் போல விருத்தாபியத்தில் காட்டுக்கு போய்விடவில்லை, வீட்டிலேயே தான் இருந்து கொண்டிருந்தார்கள். அதனால் இவர்களுடனேயே வசித்து வந்த இவர்களுடைய பின் தலைமுறையினருக்கும் இவர்களுடைய ஆகார நியமம் இள வயசு தொட்டே வந்திருக்கிறது. அதனால் அப்புறம் இவர்களுக்கு சைவ போஜனமே பிறந்த நாள் தொட்டு குல வழக்காகி இருக்கிறது. இப்படியே தான் 4ஆம் வர்ணத்திலும் உடல் வருந்தி உழைத்து சமூகத்துக்கு உபகாரம் பண்ண வேண்டிய அவனுக்கு அவனுடைய சூழ்நிலையில் வெஜிடேரியனிசத்தை வைக்காமல் விட்டிருக்கிறது. ஆனாலும் காலப்போக்கில் அந்த வர்ணத்தாரிலேயே பலர் உடம்பு வேலை செய்கிறவர்களாக இல்லாமல் வியாபாரம், விவசாயம் முதலியவற்றில் ஈடுபட்டு வளர்ச்சி அடைந்த போது தாங்களாகவே சைவ ஆகாரத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். வடக்கேயும் சரி, தெற்கேயும் தஞ்சாவூர் ஜில்லாவில் அநேக வேளாளர்கள், திருநெல்வேலியில் பிள்ளைமார் போன்றவர்களும் சரி, பிராமணன் கூட தோற்று போய் விடுவான் என்கிற அளவுக்கு பரம சுத்தமான மரக்கறி போஜனம், விரதானுஷ்டானம் வைத்து கொண்டிருக்கிறார்கள். இப்படியெல்லாம் ஆப்ஷனலாக சிலருக்கு வெஜிடேரியனிசத்தில் பிடித்தம் ஏற்படுவதற்கு காரணம் 4 வர்ணங்களில் பாக்கியுள்ள பிராமணனுக்கு அதை கம்பல்சரியாக வைத்திருப்பதுதான். இவன் வேதத்தை ஓதியும் ஓதுவித்தும் ரட்சிக்க வேண்டியவனாதலால் மந்திர சுத்தியை முன்னிட்டு புலால் உண்ணக்கூடாது என்று வைத்தார்கள். இவன் திரைக்கடல் ஓடியும் திரவியம் சேர்க்கவும் கூடாது என்று ரூல். இவனுக்கு தரித்திரம்தான் சாஸ்திரம் விதித்திருப்பது. இவன் அந்நிய தேசங்களுக்கு போகப்படாது. போனால் பிரஷ்டன் ஆகி விடுவான். ஏன்? வேத ரட்சணத்தின் பியூரிட்டி கெட்டுப்போய் விடுகிற ஹேத்து உண்டாகிவிடும் என்பதால் தான். வெளிநாடுகளுக்கு போனால் அவற்றின் பழக்க வழக்கங்கள் இவனுக்கு ஏற்பட்டுவிடும். ஸ்வதர்மமான பழக்க வழக்கம் போய்விடும். வெளி தேசத்துக்கு போய்விட்டு திரும்பி வந்து இப்படிப்பட்ட விதேச பழக்கங்களை
ஸ்வஜாதி பந்துக்களிடம் கலந்து அவர்களால் ஆகிற வேத ரட்சணையை கெடுத்துவிடப் போகிறானே என்றுதான் பிரஷ்டம் பண்ண சொன்னது. இவனுக்கு கம்பல்சரியாக வைத்த அநேக ஆச்சாரங்களும் விரத்தானுஷ்டானங்களும் மற்றவர்களையும் ஆகர்ஷித்து அவர்கள் ஒரு ஸ்டேஜுக்கு பிற்பாடு பிரியப்பட்டு தாங்களும் அவற்றை அடாப்ட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இப்படியே, அதாவது வர்ண பாகுபாடு போலவே தான் பிராமணனுக்கு ஆசிரம விபாகமும் பால்ய தசையில் இருக்கிறவனை பட்டினி கிடக்க சொல்லலாமா என்று பிரம்மச்சாரிக்கு ஆகாரத்தின் அளவில் கட்டுப்பாடு பண்ணாமல் விட்டிருக்கிறது. அளவில்தான், குவான்டிட்டியில்தான், குவாலிட்டியில் இல்லை. அவனும் சுத்த வெஜிடேரியன் ஆகாரம்தான் சாப்பிட வேண்டும். ஆனாலும் விரதம் உபவாசம் என்று இல்லாமல் நிறைய சாப்பிடலாம். இவன் செய்ய வேண்டிய வித்யாபியாசத்தையும் குருகுல வாசத்தையும் பொறுத்து இவனுக்கென்று தர்மங்கள், கிரகஸ்தனுக்கென்று பல தர்மங்கள், அதற்கு வேறாக சந்நியாசிக்கு ரூல்கள். குழந்தை குட்டிகளை காப்பாற்றுவது, பத்தினியின் கற்பை ரட்சிப்பது, குடும்பத்தின் மானத்தை காப்பாற்றுவது எல்லாமும் கிரகஸ்தனின் கடமையில் வரும். சமூகத்துக்கு ஆற்ற வேண்டியதாகவும் இவனுக்கு பல பொறுப்புகள் இருக்கின்றன. உத்தியோகம், சொத்து முதலியன இல்லாத சந்நியாசிகளையும் இவன்தான் ஆதரிக்கிறான். இப்படி மற்றவர்களின் ரட்சணையை செய்யும் போது அவர்களுக்காக ஃபைட் பண்ணவும் போராடவும் சந்தர்ப்பங்கள் ஏற்படலாம். அதனால் தான் இவனுக்கு அஹிம்சையை ஸ்ட்ரிக்டாக வைக்கவில்லை. அஹிம்சா போஜனத்தை சொல்லியிருந்தாலும் துஷ்டர்களை தண்டிப்பது, பூச்சி பொட்டுக்களை அடிப்பது ஆகியவை எல்லாம் கிரகஸ்தனுக்கு அனுமதித்திருக்கிறது. லோகம் நன்றாக இருக்க இவன் யாகம் பண்ண வேண்டியவனாயிருப்பதால் அதில் பலியையும் அனுமதித்திருக்கிறது. சந்நியாசி விஷயம் வேறு. அவனுக்கு பெண்டாட்டி பிள்ளை குட்டி இல்லை, சமூக விசாரமும் இல்லை. லோகம் எப்படி போனாலும் அதை பற்றி அவனுக்கு பொறுப்பு ஒன்றும் இல்லை. பரமாத்ம சிந்தனையாகவே அவன் இருப்பதால் பிரேம ஸ்வரூபமான அந்த பரமாத்மாவின் அருள் தன்னால் இவன் வழியே சர்வ ஜனங்களுக்கும் பாய்ந்து நல்லது செய்ய வேண்டுமே தவிர இவனாக காரியத்தில் இறங்கி சமூகத்துக்கு எதுவும் செய்ய வேண்டும் என்பதில்லை. இவன் பரமாத்மாவை அடைகிறதே தான் சமூகத்துக்கும் செய்கிற உபகாரம். அதனால் இவனுக்கு துஷ்ட சிக்ஷணம், யாகம் ஆகிய எதையும் கடமையாக கொடுக்கவில்லை. பரிபூர்ண அஹிம்சா தர்மமே இவனுடைய தர்மம் என்று வைத்திருக்கிறது. இந்து மதத்தின்படி ஒரு தினசிலும் ஹிம்சைக்கு காரணமாக இல்லாமல் ஒரு இலையை கூட கிள்ளக்கூடாது என்கிற அளவுக்கு தீவிரமான அஹிம்சைக்கு அதிகாரியாக வைத்திருப்பது சந்நியாசியைத்தான். இப்படி வர்ணம் என்றும் ஆசிரமம் என்றும் தர்மங்களை பிரித்து கொண்டதால் தான் மற்ற எந்த மதஸ்தர்களாலும் முடியாத மிக மிக உயர்ந்த கொள்கைகளை நம் மதஸ்தர்களில் ஏராளமானவர்கள் அனாதி காலம் தொட்டு அழியாமல் காப்பாற்றி வந்திருக்கிறார்கள்.